சோழன் உத்தம சோழர்கிட்ட ஆட்சியை விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் உத்தம சோழருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு? அப்படி கேளு. அப்படி கேள்வில உத்தம சோழரோட ஆட்சி உத்தமமா தான் இருந்துச்சு. அவரு கூட கண்டராதித்த மதுராந்தகன் ஒரு மகனும் இருந்தான். அவரு ஆட்சியில தான் புலி ஒண்ணு மீனை உத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அங்க இல்ல, பெரிய நாணயத்துல அந்த மாதிரி நாணயம் முறிச்செல்லாம் அவர் ஆட்சி பண்ணாரு. ஆனா அவருக்கு வயசானதுக்கு அப்புறம் சிவசேவையிலேயே போயிட்டாரு. ராணுவத்து மேல பெருசா கவனம் வைக்கல. இந்த சூழலை பார்த்தப்போ அடுத்தடுத்த நாடுகள்ல இருந்தாலும் படை தொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. da da da